கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஆதியாகமத்தில் 7வது அதிகாரம் நம்ம பார்க்கும் பொழுது நோவாவை குறித்து நம்ம பார்க்குறோம். நோவா ஆண்டவர் தனக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைக்கெல்லாம் செய்கிறான். இல்லையா? 6:22 நோவா அப்படியே செய்தான். நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்போ ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ நோவாவுக்கு அந்த கட்டளைப்படியெல்லாம் செய்து முடிக்கிறான். நோவா கூட ஒரு பேழையை ஆண்டவர் கட்ட சொல்கிறார். அதுக்கு எவ்வளோ உயரம் என்ன ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் சொன்ன அந்த அளவின் படியே எதுவுமே கேட்கல. இதை எப்படி செய்ய சொல்கிறாரே ஒரு வார்த்தை கூட எதுவும் கேட்கல. அப்போ அந்த பேழை என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அந்த கட்டளைப்படியெல்லாம் அந்த அளவின் படியே கட்டி முடிக்கிறார். ஏன் அந்த பேழையை கட்ட சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் அதிகமாகிடுச்சு. பூமியில் அதிகமாகி மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் கூட எல்லாமே பொல்லாதா இருக்குது. அது ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம ஏன் தான் அந்த மனுஷன் உண்டாக்குன்னே தெரியலையே. ரொம்ப ஆண்டவர் வேதனைப்படுறார். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம், மனுஷனை ஏன் நம்ம உண்டாக்கணும். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது, துக்கமாக இருந்துச்சு. சரி, நம்ம அந்த இருதய துக்கமாக இருந்த உடனே சரி இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மொத்தமாக அழிக்கணும்னு பண்ணுறார். மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கும் போது தான் நோவாவை பார்க்குறாரு. நோவா ஒருத்தரை பார்க்கும்போது நோவா ஆண்டவருக்கு பிரியமாக வாழறத அவர் பார்க்குறாரு. மொத்தமாக அழிக்கிறதா ஒரு பிளானு. ஆனால் நோவாவை பார்க்கும்போது அந்த காலத்தில் அவன் நீதிமானாக வாழறான். நீதிமான உத்தமனாக மாறனால அதுவும் ஆண்டோடு கூட எப்போவுமே சஞ்சரித்து கொண்டு இருந்தான். எப்போவுமே ஆண்டோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தனால ஆண்டு பார்க்குறான், நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டா எப்படி. இந்த நோவா ஒருத்தன் உண்மையாக இருக்கானே, நீதிமானாக இருக்கான். அப்போது ஆண்டவருக்கு நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களை கிருபை கிடைக்குது. மொத்தமாக அழிக்கணும் தான் நினைக்கிறாரு. அப்போ நோவா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழறனால கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைக்கும். அப்புறம் தான் சொல்கிறாரு, சரி நம்ம எல்லாம் அழிக்கணும்னு நினச்சோம். சரி நோவா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறனால சரி நோவா கிட்ட சொல்லி ஆண்டு இறக்க வைத்து கிருபை கிடைச்சனால தான் ஒரு பேழையை செய்ய சொல்கிறார். சரி, பேழையை செய்து அதில் நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட, நோவா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தனால ஆண்டோடு கூட சஞ்சரித்தனால நோவா குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவனையும் அவன் குடும்பம் முழுமையாய் அந்த பேழைக்குள்ளே வைத்து பாதுகாக்க, அதுவும் இல்லாமல் பூமியில் இருக்கிற எல்லாம் ஒவ்வொரு ஜோடி பேழைக்குள்ளே எல்லா மிருகம் பிராணிகள் எல்லாம்னா இருக்கும், பறவைங்க எல்லாமே ஒவ்வொரு ஜோடி சரி நோவா கூட வச்சு அதை பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அழிச்சிடலான்னு சொல்லி அப்போ இத்தனை பறவைங்க எல்லாம் சேர்த்து ஆண்டவர் ஒரு அளவு கொடுத்து பேழையை செய்ய சொல்கிறார். அப்போது அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எல்லாருமே கிண்டல் கேலியெல்லாம் பண்ணியிருப்பாங்க நோவாவை. எனக்கு கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இவனுக்கு வேறு வேலையில் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணின்னு இருக்கிறான், இவ்வளோ பெரிய பேழையை கட்டின்னு இருக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கிண்டல் கேலியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஏற்படுத்திக்கவே இல்லை. ஆனால் நோவாவும் சொல்லியிருப்பார், இப்போ எப்படியாவது ஜனங்க தப்பிக்கணுமேன்னு சொல்லி அந்த அக்கிரமத்திலிருந்து எப்படியாவது ஜனங்க மனம் திரும்பணும்னு நோவா சொல்லியிருப்பார். ஆனால் யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பார்க்குறாரு. பேழையெல்லாம் செய்து முடிச்சப்புறம் நோவா அவருடைய குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் உள்ள அனுப்பி ஆண்டவரே கதவை சாத்திடுறார். சாத்தி மொத்தமாக கர்த்தர் அழிச்சிடறார். இந்த நாளில் கூட அப்போ அவ்வளோ பூமியே அழிக்கும்போது நோவா குடும்பத்தை மாத்திரம் தேவன் பாதுகாக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தனார். அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு வார்த்தை ஏன் எதுக்கு கேள்வி கேட்கவே இல்லை, உடனே கட்டளை கீழ்ப்படுகிறார். அப்போ அதை பார்த்து தான் அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறார். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளும் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும். அதே போல் தான் இனி வருகிற நாட்களில் நிறைய அழிவு இருக்குது, நிறைய தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது.
நிறைய சூறாவளி வரும், சுனாமி வரும், அழிவு வரப்போது, நிறைய காரியங்கள் கர்த்தர் எச்சரித்திருக்கிறாரு. இயற்கை பேரழிவுகள் வரும், வேதத்திலையும் போட்டிருக்கு. அப்போ உலகத்தில் வரக்கூடிய இந்த இயற்கை பேரழிவிலிருந்து நம்மை பாதுகாக்க, நம்ம குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவருடைய கண்களில் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிருபை கிடைக்கணும்னா நாம் நோவாவை போல நீதிமானாய் நம்ம வாழணும். உத்தமனாய் நம்ம வாழும்போது, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க முடியாது நம்ம வாழும்போது, கர்த்தருடைய கட்டளைக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவன் பாதுகாப்பார். அவர் உலகத்தையே அழிக்கும் நினைச்சா கூட நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது நம்ம குடும்பத்தை தேவன் பாதுகாப்பார். கண்மலை ஆகிய இயேசு என்ற அந்த பேழைக்குள்ள தேவன் நம்மளை மறைப்பார். இயேசு என்ற அந்த பேழைக்குள்ள நம்மையும் நம்ம குடும்பத்தை வைத்து அவர் மறைத்து கொள்வார், அவர் பாதுகாத்து கொள்வார். நம்ம எந்த இயற்கை பேரழிவுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போன்னா நம்ம நீதிமானாக இருக்கும்போது, நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது எந்த தீமே நம்மையோ நம்ம குடும்பத்தையோ தொடாது. கர்த்தருடைய கரம், அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கும். எப்படி நோவா குடும்பத்தை பேழைக்குள் வைத்து தேவன் பாதுகாத்தாரோ, நாமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு என்ற பேழைக்குள்ளே வைத்து பாதுகாப்பார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாமே ஒப்பு கொடுக்கலாம். ஆபத்துகள், விபத்துகள், வெளியில் போகிறவங்க வீட்டுக்கு வர முடியல, எங்கே பார்த்தாலும் மரணங்கள், அகால மரணங்கள். எப்படி எது வருதுன்னு நமக்கு தெரியல, எந்த பக்கம் யாருக்கு மரணம் வருதுன்னு தெரியல. எல்லா அக்கிரமங்களுக்கும், பாவத்துக்கும், மரணங்களுக்கும் விலக்கி நம்ம பாதுகாக்கணும்னா தேவன் இல்லாவிட்டால் நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் எந்த பாதுகாப்பும் கிடையாது. கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவருடைய கிருபை மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளட்டு சொல்லி தேவனுக்கு பிரியமாய் நாமே ஒப்பு கொடுத்தா அவருக்கு பிரியமாய் வாழும்போது நிச்சயமாக எல்லா தீமைக்கும், தீங்குக்கும், ஆபத்துக்கும், விபத்துகளுக்கு விலக்கி நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, தகப்பன் நோவா குடும்பத்துக்கு உம்முடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது போல எங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவரே, அப்பா, எங்கள் கூட பிறந்தவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கணும் ஏசப்பா. அப்படி கர்த்தர் ஆவியில் நாங்கள் ஆண்டவரே முக்கு பிரியமாய் நாங்கள் வாழ, நீதிமானாய், உத்தமனாய், உம்மோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவத்துக்குள்ள தேவ ஆவியானவர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வழி நடத்துங்கப்பா. எந்த வகையிலையும் எங்களை நீர் உண்டாக்குனதை குறித்து நீங்கள் மனஸ்தாபப்படவே கூடாதப்பா. அதுபோல் நாங்கள் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும்.